அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி ஃபில்அப் பண்ணோம் அப்படிங்கிறதையும் என்னென்ன வாங்கணுங்கிறதையும் இதுலேயும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இந்த ஃபார்மேட் 1 and 2 இது ரெண்டுமே ப்ரெஸ் நியூஸோட சேர்த்து இதை கொடுத்துருக்காங்க. ஃபார்மேட் 1 and 2 இப்போ கிளிக் பண்ணுறோம். வழக்கமான சர்டிஃபிகேட் ஃபார் ஹேவிங் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். ஸோ இது திஸ் இஸ் டு சர்டிஃபை தட் டிஎம்டி திருமதி செல்வி நேம், அவங்களோட நேம் கொடுத்து ஹேட் ஸ்டடிட் கிளாஸஸ் -to-. இப்போ நீங்கள் வந்து எந்த வகுப்புலேருந்து எந்த வகுப்பு வரைக்கும் தமிழ் மீடியம் உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனாக படிச்சிருந்தீங்க டூரிங் த இயர், எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம், அண்ட் இட் ஹேட் சாட்டிஸ்ஃபை கம்ப்ளீட் த கோர்ஸ் ஸ்டடி ப்ரெஸ்கிரைப்டு ஃபார் எந்த கிளாஸஸ்லேருந்து எந்த கிளாஸஸ் வரைக்கும். அதுக்கு மறுபடியும் திருமதி செல்வி டேஷ் அண்ட் போட்டு அந்த நேம் முதலையும் போட்டு he was not awarded or was awarded scholarship meant for students studying in the தமிழ் மீடியம் அப்படிங்கிறதுக்கான ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்காங்களா இல்லையாங்கிறதையும் இதில் டிக்ளேர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா this certificate is issued by the reference of section number 2D of the PSTM Amendment Act 2020 based on verifiable document evidence. The undersigned assume full responsibility for the veracity of the contents herein. So இது வந்து signature of the principal, headmaster, district education officer, chief education officer, district ஆதிதிராவிட வெல்ஃபேர், அவங்களோட மொபைல் நம்பர், சீல் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன். ஸோ இந்த கேண்டிடேட் யாராவது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும், இல்லை அந்த 11th 12th இதெல்லாம் படிச்சிருந்தாங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் தனித்தனியாக ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் இது மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தமிழில் பார்த்திங்கன்னா திருமதி செல்வி பெயர், அவங்க வகுப்பு இதன் முதல் இதுவரை தமிழை பயிற்று மொழியாக கொண்டு எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை இப்பள்ளியில் படித்தார் எனவும் மேற்குறிப்பிட்ட வகுப்புகளுக்கான படிப்பினை திருப்திகரமாக நிறைவு செய்தார் எனவும் சான்றளிக்கப்படுகிறது. திருமதி செல்வி, அது அவங்களோட பேர், அவர்களான தமிழ் வழியில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கான வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை வழங்கப்படவில்லை. ஸோ தமிழ் வழியில் படித்தோருக்கான முன்னுரிமை அளிக்கும் திருத்தச் சட்டம் 2020 பிரிவு 2D கீழ் ஆதார ஆவணங்களை சரிபார்த்ததன் அடிப்படையில் இச்சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இவ்வுள்ளடக்கங்களின் உண்மைத்தன்மையை இச்சான்றிதழில் கையொப்பமிட்டுள்ளவரே முழு பொறுப்புடையவர் ஆவார். ஸோ அதுக்கு வந்து கையொப்பம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து காலேஜில் வாங்கினீங்கன்னா முதல்வர், அன்று பள்ளியில் வாங்கின தலைமை ஆசிரியர், மாவட்ட கல்வி அலுவலர், முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட ஆதிராவிட நலத்துறை, அவங்களோட அலைபேசி எண், கல்வி நிறுவனத்தின் முத்திரை. ஸோ தேர்வர் 1 முதல் 9 வரை 12ஆம் வகுப்பு வரை வெவ்வேறு பள்ளிகள் படித்துள்ளார் எனில் தான் பயின்ற ஒவ்வொரு பள்ளிகளிலும் தனித்தனியாக சான்றிதழை பெற வேண்டும் அப்படிங்கிறதும். இப்போ அனெக்ஸா நம்பர் 2ல் பார்த்திங்கன்னா இது காலேஜுக்கு, இதில் வந்து டிப்ளமோ, டிகிரி, பிஜி டிகிரி எக்ஸட்ரா இது மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த சர்டிஃபிகேட் தட் சேம் திங் திருமதி செல்வி நேம் ஹேஸ் ஸ்டடி டிப்ளமோ, டிகிரி, பிஜி டிகிரி எக்ஸட்ரா டூரிங் த இயர் -to. The Tamil as the medium of instruction and had satisfactorily completed the course of studies prescribed for diploma, degree, PG degree. அது மாதிரி நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தா சரி, டிகிரி படிச்சிருந்தா